டாரடெக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து பார்ட் 3 வீடியோ நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சோ முதல் 2 வீடியோக்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 3. சோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்ட்ல ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா அவுட் சோர்சஸ் நம்மளுடைய தமிழ் சிலபஸ் விரிவடைஞ்சு போயிட்டு இருக்கு. அவுட் சோர்சஸ் ரொம்ப முக்கியம். சோ அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்ட் 3. சரிங்களா? பார்ட் 2ல வந்து நம்ம மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், குற்றியல் உகரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திருப்போம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 3. உங்களோட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அவுட் சோர்சஸ்க்கு மட்டுமே நம்ம தனித்தனியான டெஸ்டஸ் மேக் பண்றோம். சோ நல்ல தரமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குறைந்த ஒரு தொகையில மட்டுமே நம்ம இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அது தொடர்பான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி அவுட் சோர்சஸ் வீடியோஸ் வந்து நீங்க நிறைய பார்க்கும்போது உங்களுடைய அந்த கேள்வி ஞானம் வளர வளர உங்களால ஒரு கொஸ்டினை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சோ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது போலி. போலி அப்படின்னா என்ன இருக்குன்னா, போலின்ற ஒரு வார்த்தையிலேயே அதுக்கான பதில் இருக்கு. போலி அது கிடையாது, அது போலியான ஒரு பொருள். ஒரு சொல்லில் இயல்பாக இருக்கக்கூடிய எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருக்கிறதுக்கு பேரு போலி. டூப்ளிகேட்டா நம்ம ஒரு விஷயத்த ரெடி பண்ணோம் அப்படின்னா அது ஒரிஜினல் மாதிரியே இருக்குமே தவிர ஒரிஜினலாக இருக்காங்க, ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. அதுதான் இந்த போலி. வேற ஒரு எழுத்து அந்த இடத்துல போட்டாலும் பொருள் மாறுபடாது. இப்ப ஒரு சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு, வேற ஒரு சர்டிபிகேட் அந்த இடத்துல வச்சாலும் அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு பேரு தான் டூப்ளிகேட். அதுக்காக நம்ம படிச்ச படிப்பு மாறிடுமா? கிடையாது. அது மாதிரிதான். ஆனா அது தவறு. இதுல 3 வகை போலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போல வருவது போலி. ஞாயிறு அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது தவறு. ஞாயிறுன்னு தான் நீங்க எழுதணும். அப்ப முதல் எழுத்துல இந்த இடத்துல ஏற்படக்கூடிய மாறுபாடுதான் என்ன சொல்றாங்கன்னா முதற் போலி அப்படின்னு சொல்றாங்க. 3 வகை போலி உண்டு. நயம் அப்படின்னு தான் வரணும். நயம் நியாயம் அப்படின்னு எழுதுனா அது தவறு. இது முதற் போலி. சரிப்பா, அரசுன்னு எழுதணும். ஆக்சுவலி இங்க இன்னொரு ஒரு விஷயமே சொல்றாங்க. ஞாயிறு அப்படிங்கறதே தவறு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா ஞாயிறுன்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அரசு அப்படின்னு எழுத வேண்டிய ஒரு வார்த்தையை அரைசு அப்படின்னு எழுதுனா இடையில ஏற்படக்கூடிய ஒரு போலியான வார்த்தை. பேச்சு வழக்குல அது கரெக்டா வரும், அது இடைப்போலி. செதில் அப்படின்னு சொல்லணுமா? செதில் அப்படின்ற வார்த்தையை எப்படி சொல்லுவாங்க? செதில். இது கடை எழுத்து போலியா, கடைசி எழுத்து போலியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மதில் அப்படின்னு வர வேண்டியது மதில்னு வந்துருச்சு பேச்சு வழக்குல. அது வந்து கடைசி எழுத்து போலியாக அமைஞ்சாலும் பொருள் மாறுபட மாட்டேங்குது. அவங்க சொல்ல வேற மேட்டரை சொல்றாங்கல்ல, அதுதான் அந்த இடத்துல விஷயம். உதாரணமா பாத்தீங்கன்னா மயில்சாமியை கூட்டு வந்து ஒரு இடத்துல பேச விடுவாங்க. ஒரு இலங்கையில இருந்து ஒருத்தர் வந்து பேசுற தமிழ மொழிபெயர்த்தாங்க. சொல்ல வேண்டிய மேட்டர் வந்து கரெக்டா சொல்லுவாரு. அதுதான் அங்க விஷயம். சரிங்களா? சாம்பல் அப்படின்றது சாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி எழுத்து போலியாக அமைகிறது. இந்த சொற்கள் 2 வகையாக எழுதினாலும் தவறில்லை அப்படின்றதுனால போலியை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இப்ப சொல்லுக்குள்ள வர்றோம். எழுத்து தனித்து நின்றோ தொடர்ந்து நின்றோ பொருள் தந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு சொல். சொல்லை வடமொழியில என்ன சொல்லுவோம்? பதம்னு சொல்லுவோம். பதம் அப்படின்னா பகுபதம் பகாபதம்னு 2 டைப்பா இருக்கு. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு பிரிக்கப்படக்கூடிய சொல்லத்தான் சொல் அல்லது பதம்னு சொல்லுவோம். இந்த பதத்தை பகுபதம் பகாபதம்னு 2ஆ பிரிச்சோம் இல்லையா? அதாவது பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த பதம் பகுபதம், பிரிக்க முடியாதது பகாபதம். இது ரொம்ப முக்கியம். பிரிச்சா பகுபதம், பிரிக்க முடியாத பகாபதம். பகியன் பகாயன் மாதிரிதான். பாடுகிறான், பாடு கூட்டல் கிரு கூட்டல் ஆண், பிரிக்க முடிஞ்சா பகுபதம். பாடு, இதை இதுக்கு மேல பிரிக்க முடியுமா? முடியாது. இவ்வளவுதான், இதுதான் அதோட வேர் சொல்லு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சொல் பகாபதம். கண்ணுன்றது ஒரு பகாபதம். அடுத்து 2 வகை பாகுபாடுகள் சொல்றாங்க. பகுபதம், பகாபதம். இந்த 2 சொற்களையும் இலக்கணத்துக்கு பயன்படக்கூடிய வகையில பெயர் சொல், இணைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4ஆ பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்றாங்க. சொல்லு 2 டைப்பா பிரிச்சுட்டீங்க, பகுபதம் பகாபதம். அதே மாதிரி இலக்கண அடிப்படையில பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு பிரிக்கிறாங்க. இலக்கியத்துக்கு பயன்படுற மாதிரி பிரிக்கணும்னா இயற் சொல், திசை சொல், திரிசொல், வடச்சொல். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சோ இலக்கண அடிப்படையில பிரிச்சா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய அடிப்படையில பிரிச்சீங்கன்னா இயற் சொல், திரிசொல், திசை சொல், வடச்சொல். சரி, பெயர் சொல் என்ன? ஒரு பொருளோட பெயரை குறிக்கிறது பெயர் சொல். பூனை, மதுரை, கண்ணே, சரிங்களா, மன்னன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயரை குறிக்கிறது. கோவை, நாய், பேய், இதெல்லாம் பேரு. அப்ப பெயர் சொல் நவுன். வினைச்சொல் வெர்பு. ஒரு பொருளோட வினையை உணர்த்தணும். பாடுகிறான், அது செய்யக்கூடிய வினை. பாடுகிறாள், அது செய்யக்கூடிய வினை. ஓடுகிறது, செய்யக்கூடிய வினை. சரிங்களா? அது வினைச்சொல் வெர்பு. அடுத்து பாருங்க இடைச்சொல். டிபெண்டன்ட் வேர்ட்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ். பெரும்பாலும் வினைகளை இடமாக கொண்டு வருவதுதான் இடைச்சொல். எப்படி சொல்றீங்க?
ஊன்ற சுட்டெழுத்தும் இதுல வரும், ஆன்ற வினா எழுத்துக்களும் இதுல வரும், ஏகாரம் உண்மை இந்த மாதிரி இடைச்சொற்கள் இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க, அவன்தான், அவன் தாங்க செஞ்சான், செய்தான் அப்படின்றது ஒரு வினை. இந்த வினையை தொடர்பு படுத்தக்கூடிய யாரு செஞ்சான்ற ஒரு விஷயத்துக்கு அவன்தான் அப்படின்னு வர்றதுதான் தான்ன்றதுதான் இடைச்சொல். அவனே நல்லவன், அவன் தான் பிராடு, ஆனா அவனே நல்லவன் அப்படின்னு சொல்றது இந்த இதுதான் இடைச்சொல். அவனுடைய தன்மையை பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க, ஏங்கிற இடைச்சொல். அந்த அவனே அப்படின்றதுல அண்ணனும் தம்பி இருக்காங்களே, உம்முங்கிறது ஒரு இடைச்சொல். இதே நம்ம இலக்கண குறிப்புல சொல்லும் போது அவனும் அவளும் அண்ணனும் தம்பியும் விகுதி வெளிப்படையாக வந்தா நம்ம எண்ணுமைன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு வந்தா முற்றுமை, இதே இதெல்லாம் மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணனும் தம்பியும் அப்படின்ற தொடர்ல உண்மைகள் காணப்படுறதுனால எண்ணப்படுறதுனால அதுக்கு பேர் எண்ணுமை. இங்க ஒரு வருது, இங்க ஒரு வருது என்றதுனால அதுக்கு பேர் எண்ணுமை. சரிங்களா? பூனையும் நாயோ வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ற, பூனை நாய் ஏதோ ஒண்ணு வந்திருக்கு, யோன்னு வருதுல்ல, இதான் இடைச்சொல், ஓகார இடைச்சொல். இந்த சந்தேகத்துக்கிடமான எழுத்துக்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்திருப்போம். இந்த மாதிரி ஓகார இடைச்சொல் வரக்கூடிய இடங்கள்ல சில பேர் எழுதுவாங்க பூனையோ அல்லது நாயோ வந்துச்சுன்னு போடக்கூடாதான், ஏதோ ஒண்ணுன்ற ஐயம் வரக்கூடிய இடங்கள், ஐய ஓகாரம் அந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல பூனையோ நாயோ அப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்ட் 1ல பாத்திருப்போம். பெரும்பாலும் செயலுக்கே உரிய சொல்ல உரிச்சொல்னு சொல்லுவோம். சொல்லை சிறப்பித்து வரக்கூடிய சொல்ல உரிச்சொல்னு சொல்லுவோம். சொல்லை சிறப்பிக்க வரக்கூடிய சொல் எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம், உரிச்சொல். சால உண்டான், சால சிறந்தவன், அவன் நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம பார்த்தது இலக்கண வகை. அடுத்து இலக்கிய வகையில சொற்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயற்சொல், ஈஸி அண்ட் பியூர் தமிழ் வேர்ட், பேசினாலே உங்களுக்கு புரியுங்க. போனையா, இந்த அதுக்கு பேரு, அந்த பறவைக்கு பேரு கிளி. இந்த சோறு சாப்பிடுறியா, குழம்பு வேணுமா அப்படிலாம் கேட்கறது இயற்சொல். நான் பேசுறது உங்களுக்கு புரியணும், இயல்பா சொல்லணும், அதுக்கு பேரு இயற்சொல். அப்படிலாம் இல்லாம திரிசொல்லா சொல்றோம், கடினமான சொல் தான் திரிச்சொல். திரிசொல்லான்னு அர்த்தம் படர்ந்தான் அப்படின்னா நமக்கு தெரியுமா? போனான்னு சொன்னா நமக்கு தெரியும். சென்றான் அப்படின்றதோட இன்னொரு வேர்டு தான் அது படர்ந்தான். கிள்ளை அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது, கிளிங்கிறது தான் என்ன சொல்றாங்க, கிள்ளைன்னு சொல்றாங்க. இப்படி சில பேர் இருப்பாங்க, நமக்கு புரியக்கூடாதுன்னே பேசுவாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் என்னது அப்படின்னா திரிசொல். மேக்சிமம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கற்றவர்கள் மட்டுமே புரிஞ்சுக்கிறோம், படிச்ச மேதாவிகள் மட்டும் தான் அதை புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய சொல் இந்த திரிசொல். அவன் ஊர்ல அவன் பெரிய ஆளு. இப்ப நம்ம போய்கிட்டு புள்ளிங்கன்னு சொன்னா நமக்கு தெரியாது, ஆனா அங்கே போய் சொன்னீங்கன்னா தெரியும். சோ அந்த ஏரியாக்கள்ல படிச்சவங்களும் மட்டுமே பேசக்கூடிய சொல் திரிசொல். இப்ப இந்த புள்ளிங்க இருக்குல்ல, இது என்ன சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திசை சொல். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பேரை சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுக்கு பேரு திசை சொல். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, வட சொல். சமஸ்கிருத மொழியோட சொல் தமிழ்ல வந்து இருக்கிறதுக்கு பேரு தான் வட சொல்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில வந்து வழங்கக்கூடிய வடமொழி சொற்கள்ல சில இருக்குது, அதுல எந்த விதமான மாறுபாடுமே இல்லாம அப்படியே இங்கேயும் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வட சொல்ல 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தற்சமம், இன்னொன்னு தற்பவம். தற்சமம் அப்படின்றதுலயே வார்த்தை இருக்கு, அப்படியே வரும் அந்த வட சொல்லு, அங்க எப்படி இருக்கோ அது அப்படியே இங்க வந்துச்சுன்னா அது தற்சமம். மாறுபாடு அடையுது, கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா அது தற்பவம். இப்ப பாருங்க, தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் பொதுவான எழுத்தால் அமைந்த வட சொல் தமிழ்ல வந்து வழங்குறதுக்கு தற்சம வட சொல் அப்படின்னு சொல்லுவோம். அங்க எப்படி கமலம்ன்றது அங்கேயும் கமலம் தான், இங்கேயும் கமலம் தான். காரணம்ன்றது அங்கேயும் கமலம் தான், இங்கேயும் கமலம் தான். குங்குமம்ங்கிறது அங்கேயும் அதேதான், இங்கேயும் அதேதான். சோ இதெல்லாமே வட சொற்கள். ஆனா இங்கேயும் நம்ம அதை அப்படியே சொல்றதுக்கு பேரு தற்சமம். வடமொழிக்குரிய சிறப்பெழுத்துக்களாலும் 2 மொழிக்கும் உரிய பொது எழுத்துக்களாலும் அமைந்ததுதான் தற்பவ வட சொல் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இங்க ஐயம் அப்படிங்கிறது வட சொல். இதை நம்ம எப்படி சொல்லுவோம், சயம், அம்புஜம், அம்புயம். சரிங்களா? அடுத்து பாருங்க, சண்முகம் அப்படின்னு அங்க வட சொல் சொல்லுவோம். நம்ம சண்முகம்னு தமிழ்ல ஷாவ மாத்திடுவோம். வேஷம், வேடம், நஷ்டம், நட்டம், அதாவது சமயம், சமயம். இந்த மாதிரி அங்க இருக்க வட எழுத்துக்களை அப்படியே யூஸ் பண்ணாம நம்மளுடைய இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தி யூஸ் பண்றது தற்பவம். இது வட சொல் தான், இதுல இது தற்பவம். தட்சிணம், தக்கினம், தட்சிணபாத படையெடுப்பு, தக்கினம். பரீட்சை, பரீட்சை. ஹரன், அரண். ஹோமம், ஓமம். தேகம், தேகம். யமன், யமன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்றவங்களுக்கு தெரியும். இது அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு தெரியும். இது இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். மாசம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், மாதம். எந்திரம், எந்திரம். சோ வட சொற்களை தமிழ்ல எழுதுறது இந்த மாதிரி எழுதலாம். புஸ்தகம் அப்படிங்கறது அப்படி புத்தகம்னு எழுதுறது. இது தற்சமமா தற்பவமா, அப்படியே எழுதுனா தற்சமம், மாத்தி எழுதுறதுக்கு பேரு தற்பவம். இங்க மாத்திருக்காங்கல்ல தற்பவம். பாஷைன்றத பாடைன்னு சொல்லுவாங்களாம். இங்கெல்லாம் வர்றதுதான் போலி கிடையாது. வடமொழி சொற்களை தமிழ்ல திரிஞ்சு எழுதுறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம அடுத்து பாக்குறது திசை சொல். திசை சொல்லன்னு அர்த்தம் ஒரு சில ஏரியால ஒவ்வொரு வேர்டுல சொல்லுவாங்க. புள்ளிங்கம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி சொல்றது.
வேறு திசையில இருந்து தமிழ்ல வந்து சொல்லக்கூடியது திசை சொல். தபால், ஜில்லா, வாடகை, ரப்பர், டயர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மொழிக்கு முதல்ல வரக்கூடாது டயர், இதை இடையர்னு எழுதணும்னா பொருள் மாறி போயிரும். அப்ப அங்கங்க இருக்கிறத அப்படியே சொல்லி நம்ம அதை ஏத்துக்கிறோம்னு சொல்றது பிறமொழி சொல்லு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பேர் திசை சொல். சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை திசை சொல். வேற வேற திசையில இருந்து கேணிம்பாங்க, நம்ம ஊர்ல கிணறும்போம், அவங்க கேணிம்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்ததா இடப்பெயர்கள். 3 இடப்பெயர்கள், 3 கைண்ட் ஆஃப் பர்சனல் நவுன்ஸ். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்ன அர்த்தம், என்ன குறிக்கணும், நான் பேசிட்டு இருக்கேன், தன்னை குறிக்கணும். இப்ப நான் மட்டும் பேசுறேன், நான் அப்படின்றது தன்மையில ஒருமை. இப்ப நம்ம எல்லாமே படிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன்னா தன்மையில அது பன்மை, என்னோட சேர்ந்து நிறைய பேர் இருக்கீங்க, அப்ப தன்மையில பன்மை. முன்னிலை அப்படின்னா முன்னே இருக்கிறவனுக்கு பேரு முன்னிலை. முன்னாடி இருக்கிறவன நீ அப்படின்னு சொன்னேன்னா அது நீ ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருப்ப. இப்ப உன்னோட சேர்ந்து ஒரு 10 பேர் இருக்கானா நீர், நீங்கள் அப்படின்னா சொல்லுவாங்க, அது முன்னிலை பன்மை. படத்தை அப்படின்னா நமக்கு நான், அதாவது தன்மையிலே இல்லாம முன்னிலை இல்லாம எங்கேயோ இருக்கிற ஒருத்தர். சரிங்களா? அதை பத்தி பேசுறதுக்கு பேரு படற்கை. இந்த அவ இருக்கான்ல அப்படின்னு சொன்னா அவைங்கிறது ஒரு ஒருமை. என்ன ஒருமை? படற்கை ஒருமை, எங்கேயோ இருக்கான். சரிங்களா? தன்மையில இல்ல, அவன் முன்னிலை இல்ல, எங்கேயோ இருக்கான். அவ இருக்கல்ல, அவனும் ஒருமைதான், தன்மையில இல்ல, முன்னிலையில இல்ல, அவன் எங்கேயோ ஒருத்தர். படற்கை. படற்கையில பன்மை, அவர், அவர்கள். சரிங்களா? அவர் படற்கையில வந்து அவங்கள மரியாதையா சொல்லணும், அவர், அவர்கள், இதெல்லாம் உயர்த்தினை. இங்க என்ன சொன்னோம், படற்கையில ஒருமை, இங்க படற்கையில பன்மை. நிறைய பேர் இருக்காங்கல்ல. அவை அப்படின்றது அக்ரிணை, அக்ரிணில பன்மை. இப்ப பாருங்களேன், அது அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி தன்மையில இல்ல, முன்னிலை இல்ல, படற்கை அங்க இருக்கு. அது ஒன்னே ஒண்ணு இருக்கிறதுனால அதோட விகுதி அதுன்னு சொல்றோம், அதாவது அதுன்னு தான் சொல்லுவோம். இப்ப அதே இது நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா அவை அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே அக்ரிணை, இந்த ரெண்டுமே அக்ரிணையில மட்டும்தான் வரும். சரிங்களா? தான், தாம், எல்லாம் அப்படின்றது பொது பெயர். இப்ப இங்க பாருங்க, நீ தான்ப்பா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்றது, நீனா முன்னாடி இருக்கிற ஒருத்தனை பார்த்து சொல்லுவோம் இல்லையா, அவன் ஒரே ஒருத்தர் இருக்கான், அப்ப முன்னிலை ஒருமை. நீ தான் செய்தாய், ஆய் விகுதியில முடிஞ்சிருக்கு, நல்லா கவனிக்கணுங்க. நான் தான் செய்தேன், நீங்க நான் அப்படின்னு சொன்னா தன்மை, நான் என்ன பத்தி பேசுறேன், நான் மட்டும் தான், நான் ஒரே ஒரு ஆள், அப்ப தன்மையில ஒருமை. அப்ப ஏன் அப்படின்ற விகுதி, நான் தான் செய்தேன், நான் தான் எடுத்தேன், நான் தான் வந்தேன், அவன் தான் செஞ்சிருக்கான், அவன் படற்கை, அவன் தான் அப்படின்னு சொல்லும் போது அது படற்கையில ஒருமை. செய்தான் ஆண் விகுதியில முடியுது, அவள் அப்படின்னா ஆள் விகுதியில முடியும். அது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோ, அது அதே ஒன்னே ஒண்ணுதான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுலதான் அது முடியும், ஓடியது. இப்ப இது பன்மையா இருந்தீங்கன்னா நீர் அப்படின்னு சொல்றேன், முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய பேரை சொல்றேன், நீங்க எல்லாம் தாண்டா பொறுப்பு அப்படின்னா நீர் தாம் செய்தீர். இப்ப நான் என்னோட சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா நாம் தாம் செய்தோம். அவரு நாங்க இருக்காருல, அவர் செஞ்சாருன்னா அவர் தான் செய்தார். அவர்கள் தாம் செய்தார்கள், அவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவைதான் ஓடின, இந்த மாதிரி எல்லாம். இப்ப நாங்கள் எல்லாம் படித்தோம், நீங்கள் எல்லாம் விளையாடினீர்கள், அவர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள், அவை எல்லாம் ஓடின, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா வாசிச்சு வச்சுக்கோங்க. தான் என்பது ஒருமைக்கு மட்டும்தான் வரும், தான் என்பது பன்மைக்கு மட்டும் வரும். எல்லாம் அப்படின்றதுனா தன்மையில முன்னிலை படற்கை பன்மைகள்ல வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தன்மை, முன்னிலை, படற்கை எல்லா இடத்துலயுமே எல்லாம்னு வரும். சரிங்களா? நீர்தான், அவர்தான், அதுவெல்லாம் அப்படிலாம் எழுதுறதுக்கு பேரு தவறு. எப்படி சொல்லணும், நீர்தாம் முன்னாடி இருந்துட்டாலே அவங்க வந்து முன்னிலை, நீர்தாம், அவர்தாம், அவையெல்லாம், அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு பேரு என்னது, இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இடம். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், இலக்கண அடிப்படையில சொற்களை பார்த்திருக்கோம், இலக்கிய அடிப்படையில சொற்களை பார்த்திருக்கோம், தன்மை, முன்னிலை, படற்கை, இந்த 3 இடத்தை பத்தி பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்ட் 4 அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.